தேதி 2 மாதம் 9 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது 219 இருக்கக்கூடாது. தேதி 2 மாதம் 9 அப்படி இருந்ததுன்னா குழந்தையா இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பத்துலேருந்து அப்படின்னு பார்த்தா 3.5 வயசுலேருந்து 3.5 வயசு, 7.5 வயசு, 12.5 வயசு, 17.5 வயசு, 22.5 வயசு, 30 வயசு, 32.5 வயசு, 37.5 வயசு. நம்ம குழந்தை காப்பாற்றுறதுக்கு நாம தானுங்க இறங்கி செய்யணும். ஆமாம், பாக்கெட்டில் வச்சு விட்ருங்க. யார் பாக்கெட்டை யார் பார்க்க போகிறோம்? ஒன்றும் வரும். குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகுது, அனுப்பிச்சி விட்ருங்க. 37.5 வயசு வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகதன் சேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவல் தான். என்ன தகவல் அப்படி என்று எடுத்துக்கொண்டால், ஒரு குழந்தை பிறக்குது, இல்லை குழந்தைய பிறந்து வயசு கூட ஆகுது, 10, 12, 18, ஏதோ நடக்குது. ஏதோ ஒரு வயசு, எந்த வயசுனாலும் இருக்கட்டும். ஆனால் அது தேதி 2 மாதம் 9 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது 219 இருக்கக்கூடாது. தேதி 2 மாதம் 9 அப்படி இருந்ததுன்னா குழந்தையா இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, ஏதோ சின்னதாக ஜுரம் அடிக்குது, ஜுரம் தான் அடிக்குதுன்ட்டு அசால்ட்டாக இருக்காதுங்க. ஏன்னா அது திடீர்னு சிவியராக அடிக்கும். அந்த நம்பர் அப்படி கொண்டு போகுதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஜுரம் உங்களை அப்படி பண்ணுறது சொல்ல மாட்டேன். நம்மளை அழகாக அதை கூட்டிகிட்டு போயிடும். சிவியராக அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு படாரட்டு ஒரு அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். என்ன பண்ணிடும்? உடல் ரீதியாக வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும், கையோ காலையோ. ஆமாம், சட்டனாக படுத்து எல்லாம் 24 ஹவர்ஸ் இது பண்ணி விட்டுரும். ஆமாம், அது கூட பார்த்தா என்னடா குழந்தை நல்லா இருந்தது, 5 வயசுக்கு நல்லா இருந்தது, 6 வயசு நடந்தது, 6.5 7 வயது இப்படி ஆயிடுச்சு எப்படின்னு சொல்லலாம். 3 அது ஒரு கணக்கு இருக்கிறது சொல்கிறாரு. அப்போ நம்ம எந்த வயசு வரைக்கும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாங்க, நம்ம வாழ்க்கைங்க நம்ம சாதிக்கிறோம் அப்படிங்கிறது அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சாதிக்கணுன்றதுக்கு முன்னாடி முதல்ல வாழணும்னு ஒன்று இருக்கு, அப்புறம் தான் சாதிக்கிறது. வாழ்றதுலே நமக்கு வந்துட்டு தகராறு இருந்தால் அப்புறம் சாதிக்கிறது எங்க? வாழவே முடியல, அப்புறம் சாதிக்கிறது எங்க? முதல்ல வாழ்றத நம்ம வழிவகை பண்ணிப்போம், அப்புறமா அடுத்த சேலஞ்சை வந்து சாதிக்கிறது. நான் என்ன சொல்றேன்? ஆமா, பிறந்த உடனே நான் 5 வயசுல சாதிச்சேன், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல வாழ்றதுக்கு உண்டான ஸ்டெபிலைட் பண்ணிக்கணும். அப்போ எதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் நமக்கு வீக்காக இருக்கும், அப்போ நம்ம அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறணும். அதனால டேட்டு 2 இருந்து மாதம் 9 இருந்ததுன்னா 9 மாதமாக இருந்தால் ரொம்ப கவனம் தேவைப்படுது. எப்பத்துலேருந்து அப்படின்னு பார்த்தா 3.5 வயசுலேருந்து 3.5 வயசு, 7.5 வயசு, 12.5 வயசு, 17.5 வயசு, 22.5 வயசு, 30 வயசு, 32.5 வயசு, 37.5 வயசு. அந்த மாதிரி ஜாதகத்தில் சொல்லுவோம்லாம் கண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும். நம்மளை அந்த இடத்துலலாம் அங்கே கொண்டு போய் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் நம்மளது தானேங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல் என்ன நடந்துட போகுதுன்னு அதை சொல்லவே இல்லை. அதை முதல்ல சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஒரு விபத்து நடக்கும், அவ்வளோதான். வேற என்ன? எப்படி நடக்கும்லாம் சொல்ல முடியாது, எப்படி தான் நடக்கணும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, சொல்யூஷனை கொடுங்க எங்களுக்கு. வழக்கமாக அதை கொடுப்பீங்களா? அது மாதிரி கொடுத்துருங்க, நாங்கள் எஸ்கேப் ஆயிடுறோம். அதெல்லாம் கொடுப்பேன். முதல்ல நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனம் இருந்தால் தானே அடுத்த அது தேவை தானே உங்களுக்கு. நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஆமாம், அப்படி இருந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர் 3 வெறும் 3 அப்படின்ட்டு பர்மனண்ட்டாக இந்த ஏஜை கிராஸ் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகாது, பயப்பட தேவையில்லை. செஞ்சுட்டு அந்த 3 பர்மனண்ட்டாக பாக்கெட்டில் வச்சுருங்க. நம்ம ஷர்ட்டு போடும்போது ஷர்ட்டு எங்கே பண்ணாலும் ஷர்ட்டு கூட வருது இல்லை, அது மாதிரி ஷர்ட்டு பாக்கெட்டில் அதையும் வச்சுருங்க. பர்ஸை வச்சு பழகினவங்க பர்ஸ் இல்லாமல் போக மாட்டாங்க. அது மாதிரி இந்த நம்பர் இல்லாமல் வெளியே போகாதீங்க, சரிங்க? குழந்தைய பெரியவங்களா இருந்தால் சரிங்க, குழந்தையா இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது? பெரியவங்க தான் செஞ்சு கொடுக்கணும், பாக்கெட்டில் வச்சு விட்ருங்க. இதில் என்ன இருக்கு? நம்ம குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நாம தானுங்க இறங்கி செய்யணும். ஆமாம், பாக்கெட்டில் வச்சு விட்ருங்க. யார் பாக்கெட்டை யார் பார்க்க போகிறா? ஒன்றும் ஆகாது. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகுது, அனுப்பிச்சி விட்ருங்க. 37.5 வயசு வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. காலத்தின் என்னென்ன காலகட்டமும் சொல்லிட்டேன். நாம ஏன் ரிஸ்கோடு பிரயாணம் பண்ணணும்? வார்டு போட்டுட்டு இங்கே விட்டுருங்க.
இல்லைங்க நான் 2ஆம் தேதி 9 மாசங்க, எனக்கு இப்போ வயசு 40ங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க. ஆனா இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. வந்திருக்கீங்களா? ஆமா. சந்திச்சிட்டீங்களா? சந்திச்சோம். என்ன பண்றது? நாம சொல்றது அதை சந்திக்க வேண்டான்றதுங்க, அதை அவாய்ட் பண்றதுக்கு உண்டான காலகட்டத்தை சொல்லிட்டோம். இதை செய்யுங்க, நம்ம அதை கடந்துடலாம், பிரச்சனையே இருக்காது. அவங்களுக்கு பிரச்சனை இல்லாததானுங்க வேணும். கரெக்டு தானே? பண்ணிக்கலாம். இதை செய்யுங்க, கண்டிப்பா அந்த சூழல்ல இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம். அடுத்து ஆன்மீக தகவல் இருக்கு. ஆமா, நமக்கு நம்ம உங்க வீட்டு பூஜை ரூம் இருக்கு, நம்ம சாமி கும்பிட்றோம், எல்லாம் எதுக்குமே ஒரு மொராலிட்டி இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு, ஒரு முறை இருக்கு. முறையோட நாம செஞ்சாதான் அதனுடைய பலனும் நமக்கு வந்துட்டு முறையாக கிட்டும். நம்ம வீட்டில் மணி அடிக்கிறோம் இல்லைங்களா, பெல்லு, அந்த பெல் அடிக்கும் போது அந்த பெல்லினுடைய நாக்கு பார்த்தீங்களா, அது வந்து தரையில் படக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் அப்படி கீழே தான் வைப்போம், கீழே வைக்கக்கூடாது. அது ஒரு பிளேட் வச்சு, அந்த பிளேட்டு கூட ஒன்று பிராஸ் இல்லைன்னா காப்பரில் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பூஜை ரூமில் எவர்சிலர் பொருளை பயன்படுத்தி பார்த்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பூஜைக்கு உண்டானது மெட்டல் என்னென்ன, பித்தளை, செப்பு, காப்பர், பிராஸ் அண்ட் காப்பர். இதுலவே இது 2த்துல தான் இருக்கும், இந்த 2 உலோகம் தான் இருக்கணும். எவர்சிலர் நமக்கு பயன்படுத்து, மனுஷனுக்கு பயன்படுத்துவது, கடவுளுக்கு வேற, நம்ம வேற, அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த இதுக்கு வந்து பிளேட்டு அதில் வச்சுக்காங்க. அதே மாதிரி நீ முடிந்த வரைக்கும் நீங்க காமாட்சி விளக்கு வைக்கிறீங்க, காமாட்சி விளக்கு நேரடியாக வைக்கக்கூடாது, கீழே ஒரு பிளேட், அதே ஒரு பிளேட், குத்து விளக்கு அடியில் பிளேட். அடுத்து அந்த பூஜை அறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேருக்கு டவுட் இருக்கு, மணி நம்ம செஞ்சு வைக்கலாமா? பெல்லு அந்த கதவுல வைக்கணும். அது எதுக்கு வைக்கிறதுன்னா, அந்த பூஜை ரூமுக்கு ஆக்சிஜன், அந்த காற்று போகணும் வரணும். அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஓட்டை வேணும், வெறும் ஓட்டையாக கொடுக்க முடியாது, ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு மணி, அது டிசைன் தான், ஆர்கிடெக்சர் செய்வாங்க. இல்லை இப்போ வரதெல்லாம் இப்போ ப்ரைவேட்டாகவே டோர் வந்துட்டு செய்யும்போது அப்படி செஞ்சு கொடுத்துட்றாங்க, ரெடிமேடே இருக்கு. வீட்டு பூஜை அறையின் டோரு கதவு அப்படிதான் இருக்கணும். ஒரு போர்ஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், அடுத்த மேல் பகுதி ஃபுல்லாக மணி உள்ளே இருக்கலாம் டோருக்கு. ஏன்னா இரவானா அடைச்சிடுறோம்ல. ஏன்னா நம்ம ஒரு எதுவுமே காலம்பரம்னா திறப்போம், அதான் சொல்லுங்க, எதுவுமே ஒரு முறையோடு இருக்கும் போகும்போது தான் அது கரெக்டாக. அந்த தேவதை, இந்த லட்சுமிங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக அவங்க வந்துட்டு போகிற நேரம், அந்த பிரம்மோற்சவத்துக்கு வருவாங்க. அவங்களாம் நீங்கள் அடைச்சா கூட உள்ளே வந்துடுவாங்க, ஒரு முறை ஆக்சிஜனில் உள்ளே வருவாங்க. இருந்தாலும் அது மட்டும் அது உள்ள ஒரு நேரம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு கதவுக்கு நம்ம வழியாக வேணும், வாசல் நம்ம தான், வாசல் வேணும் நமக்கு தான். அவங்களாம் வாசல் மூடி இருந்தாலும் உள்ளே வந்துடுவாங்க. சொல்கிறேன், முறை பிரகாரம் தான் அந்த இடத்துல உள்ளே வருவாங்கன்றது தான். அதனால் வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து எவர்சிலர் பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது, பிராஸ் அண்ட் காப்பரில் தான் இருக்கணும். நீங்கள் பயன்படுத்துகிற பொருள் கூட அந்த பிளேட்டு முதற்கொண்டு. சில பேர் இந்த குத்து விளக்கு சில எவர்சிலரில் வைக்கும், அதை வச்சுருப்பாங்க. காப்பர் பிராஸில் வைங்க, சரிங்களா? இது நம்ம பூஜை ரூமில் பயன்படுத்தக்கூடியது. சும்மா சிம்பிளாக தான், இன்னும் உள்ளுக்குள்ளே போனால் இன்னும் டீப்பாக நிறைய போகும். ஏற்கனவே சொன்ன மிஸ்டர் தான் இருக்கும், திருப்பி ரிப்பீட் பண்ண வேணான்றக்காக தான். இது கொஞ்சம் ஒரு சின்ன மேட்ரு தான், ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, அதை சிம்பிளாக சொல்லி கொடுத்துருங்க. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.